வணக்கம் தமிழ் ரொட்டேட் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வார்த்தை விளையாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்லூரி, பள்ளி, வேலை இந்த 3 வார்த்தைகளையும் பொருள்பட வரிசைப்படுத்துக. சரியான வரிசை பள்ளி, கல்லூரி, வேலை. இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற குறிப்பு உணவு, சமையல், காய்கறி ஆகிய 3 வார்த்தைகளையும் பொருள்பட வரிசைப்படுத்துக. சரியான வரிசை காய்கறி, சமையல், உணவு. மூன்றாவதாக நாம் பார்க்க போகிற குறிப்பு காய், பூ, கனி இந்த 3 வார்த்தைகளையும் பொருள்பட வரிசைப்படுத்துக. சரியான வரிசை பூ, காய், கனி. நான்காவதாக நம்ம பார்க்க போகிற குறிப்பு பனம்பழம், நொங்கு, பனங்கிழங்கு ஆகிய 3 வார்த்தைகளையும் பொருள்பட வரிசைப்படுத்துக. சரியான வரிசை நொங்கு, பனம்பழம், பனங்கிழங்கு. ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிற குறிப்பு இந்தியா, சென்னை, தமிழ்நாடு ஆகிய 3 வார்த்தைகளையும் பொருள்பட வரிசைப்படுத்துக. சரியான வரிசை சென்னை, தமிழ்நாடு, இந்தியா. ஆறாவதாக நம்ம பார்க்க போகிற குறிப்பு பால், வெண்ணெய், தயிர் ஆகிய 3 வார்த்தைகளையும் பொருள்பட வரிசைப்படுத்துக. சரியான பதில் பால், தயிர், வெண்ணெய். ஏழாவதாக நம்ம பார்க்க போகிற குறிப்பு ஆடை, நூல், பருத்தி ஆகிய 3 வார்த்தைகளையும் பொருள்பட வரிசைப்படுத்துக. சரியான பதில் பருத்தி, நூல், ஆடை. எட்டாவதாக நம்ம பார்க்க போகிற குறிப்பு சூரியன், மலை, வானவில் ஆகிய 3 வார்த்தைகளையும் பொருள்பட வரிசைப்படுத்துக. சரியான வரிசை மலை, சூரியன், வானவில். ஒன்பதாவதாக நம்ம பார்க்க போகிற குறிப்பு தங்கம், வெள்ளி, இரும்பு ஆகிய 3 வார்த்தைகளையும் பொருள்பட வரிசைப்படுத்துங்க. சரியான வரிசை இரும்பு, வெள்ளி, தங்கம். பத்தாவதாக நம்ம பார்க்க போகிற குறிப்பு லட்சம், ஆயிரம், கோடி ஆகிய 3 வார்த்தைகளையும் பொருள்பட வரிசைப்படுத்துக. சரியான பதில் ஆயிரம், லட்சம், கோடி. பதினொன்றாவதாக நம்ம பார்க்க போகிற குறிப்பு கடல், இமயமலை, நதி ஆகிய 3 வார்த்தைகளையும் பொருள்பட வரிசைப்படுத்துக. சரியான பதில் இமயமலை, நதி, கடல். பனிரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற குறிப்பு விதை, பூ, செடி
ஆகிய 3 வார்த்தைகளையும் பொருள்பட வரிசைப்படுத்துக. சரியான பதில் விதை, செடி, பூ. 13வதாக நாம் பார்க்க போகிற குறிப்பு படிப்பு, குழந்தை, வேலை ஆகிய 3 வார்த்தைகளையும் பொருள்பட வரிசைப்படுத்துக. சரியான வரிசை குழந்தை, படிப்பு, வேலை. 14வதாக நம்ம பார்க்க போகிற குறிப்பு மாநிலம், மாவட்டம், வட்டம் ஆகிய 3 வார்த்தைகளையும் பொருள்பட வரிசைப்படுத்துக. சரியான வரிசை வட்டம், மாவட்டம், மாநிலம். 15வதாக நம்ம பார்க்க போகிற குறிப்பு தங்கம், வெள்ளி, இரும்பு ஆகிய 3 வார்த்தைகளையும் பொருள்பட வரிசைப்படுத்துக. சரியான வரிசை இரும்பு, வெள்ளி, தங்கம். மேலும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் பதிலை கமெண்ட் பண்ணுங்கள்.